நமக்கு நாம தாங்க ராஜா, நாமளா இருப்போம். எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழுற. மற்றவங்கள நம்மளை கம்பேர் பண்ணுறதும் நம்மளே மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருப்போம். ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி இல்லைன்னா நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அது வீட்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் சரி, ஏதோ ஒரு வகையில் கம்பேரிசன் அப்படிங்கிற விஷயம் நம்மளை சுற்றிட்டே தாங்க இருக்கும். யாரையுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பேச விட்டுறாதீங்க. அதை டிஸ்கரேஜ் பண்ணுறதா அர்த்தம். நமக்குன்னு இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து காமனான விஷயங்களை எடுத்துக்கலாம். நம்மளோட ட்ரீம்ஸ்க்காக அவங்களோட கான்ஃபிடென்ஸ், பிளானிங், எஃபர்ட் இந்த மாதிரி காமனான விஷயங்களை எடுத்துக்கலாம். ஆனால் அவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுதான் தந்தை பெரியார் அவர்கள் அவங்கள வச்சு அழகாக சொல்லியிருப்பாங்க. உன்னை சிந்திக்க வைப்பது தான் நோக்கம், என்னை பின்பற்றி உன்னை மாற்றிக்கொள் என்பதெல்லாம் நீயாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது தந்தை பெரியார் அவர்கள்ட்ட இருந்து. ஆனால் உன்னை சிந்திக்க வைப்பது தான் நோக்கம், நீயாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருப்பாங்க. அவங்க நமக்கு நாம தான் ராஜா, நாமளா இருப்போம்.